தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம் சார். 2025 ஏப்ரல் மாதமே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணியை 26 தேர்தலுக்கான கூட்டணியை உறுதி செய்துவிட்டது பாரதிய ஜனதா கட்சி. உறுதி செய்த பிறகு சரி இந்த கூட்டணி உறுதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா உறுதியாக இல்லை, ஒவ்வொருத்தராக வெளியில் போயிட்டு இருக்கிறாங்க. சரி வெளியில தான் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா உங்கள் கட்சியில் இருக்கிற பஞ்சாயத்து அதை விட பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. இந்த இவ்வளவு சலசலப்புகளுக்கு என்ன காரணம்? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அண்ணா கொஞ்சம் எக்கோ சொல்லிருங்க. எக்கோ அடிக்குது, குறைங்க. ரொம்ப எக்கோ. சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் அண்ணன் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சரி, அதாவது அண்ணன் பொன் வில்சன் கருத்து அவரு அதிமுகவுடைய கருத்தா நான் எடுக்கல, ஒரு அரசியல் பார்வையாளருடைய கருத்தா தான் நான் பாக்குறேன். சரி, அதே நேரத்துல இது திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு டிடிவி தினகரன் அவர்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து விலகினது நிச்சயமா பலகீனம் தான். இது பழகக்கூடாது. ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் காலத்துல ஒரு வாக்கு கூட பெரிய விஷயம்தான். ஓகே. திரு டிடிவி தினகரன் அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வெற்றி பெறுகிறவராக இல்லை என்றாலும் வெற்றியை தீர்மானிக்கிறவராக இருக்காரு. ஏன்னா 2021 தேர்தல்ல ஒரு 38 சட்டமன்ற தொகுதிகள்ல அவர் ஒருவேளை அதிமுகவோடு ஒன்றாக இருந்திருந்தால் 38 தொகுதிகள்ல அதிமுக கூடுதலா ஜெயிச்சிருக்கும். ஓகே. ஏன் ஆட்சி அதிகாரத்தை கூட நெருங்கி இருக்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு கூட நெருங்கி இருக்கலாம். ஓகே. அதனால அதை போலவே திரு செங்கோட்டையன் அவர்கள் 1977ல முதலில் அதிமுக தேர்தலை சந்தித்த காலத்திலேயே அவர் எம்எல்ஏ, முதல் சட்டமன்ற தேர்தலில் அவர் சட்டமன்ற உறுப்பினர், கோபிச்செட்டிப்பாளையத்தில இருந்து அவர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. அதனால அவரையுமே நீங்க வெளியே அலட்சியப்படுத்தி, யாரையுமே அலட்சியப்படுத்தி அரசியல்ல ஒதுக்கி விடுவது அல்லது அவர்கள் ஒதுங்கி போவதை அனுமதிப்பது என்பது அரசியல் வெற்றிக்கு அது சரியா இருக்காது. ஓகே. அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திரு ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், திரு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள், திருமதி சசிகலா அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருந்தால் மாத்திரமே இது நல்லது. அத பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு அதுல தலைவர்கள் பண்ணுவாங்கிறது தகவல் என்கிட்ட இல்ல. ஆனா இது வளரக்கூடாது. ஏன்னா எதிர்வரிசையில இருக்கிற திமுக மிகப்பெரிய அளவிலே கட்டமைப்போடு இருக்கிறது, அதிகாரம் அவர்களிடத்துல இருக்கிறது, எல்லாவற்றையும் பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அவர்களை வெற்றி கொள்ளணும் சொன்னா நாம மிகப்பெரிய அளவுல விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பேசி இதுல வரணும். இன்னொரு விஷயமும் பொன் வில்சன் கருத்தோட நான் முரண்படுறேன். என்ன கேட்டீங்கன்னா, இரட்டை இலைன்னு சொன்னாங்க. இரட்டை இலைக்கும் போது அந்த இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட்ட மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களே கூட தோற்று போயிருக்கிறார்கள். சரி. உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் எல்லாம் தோற்று இருக்கிறார்கள். அதனால நீங்க சின்னம் ஒரு கிரிட்டீரியா கிடையாது. ஆனா வாக்காளர்கள் மத்தியில ஒரு வெற்றி பெறுகிற எண்ணத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்தந்த கட்சிகளுடைய தலைமைக்கு இருக்கு. அதனால இவங்க எல்லாம் வெளியே போறதுனால கட்சிக்கு ஒண்ணுமே ஒரு விஷயமும் கிடையாதுன்னு சொன்னா அது போய். என்னை பொறுத்தவரையில இந்த வெற்றி, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இப்படிப்பட்ட சலசலப்புகள், இப்படிப்பட்ட அதிருப்திகள் எல்லாம் தலைதூக்க அனுமதிப்பது என்பது திமுகவோட வெற்றியை உறுதிப்படுத்திடும். ஒண்ணு, ஏற்கனவே திமுகவிற்கு பலம் கொடுப்பதற்கு, வலுவான போட்டியை கொடுப்பதற்கு ஒரு தேர்ட் பிளேயர் இப்போ யாருன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் அப்பீலிங் இருக்கு, ஒரு இளைஞர்களுடைய செல்வாக்கு இருக்கு, திரைப்படத்துறையினுடைய கவர்ச்சி அவருக்கு இருக்கு. சரி. அப்ப இந்த நேரத்துல திரு ஓபிஎஸ் அவர்களோ, திரு டிடிவி தினகரன் அவர்களோ, செங்கோட்டையன் அவர்களோ, மரியாதைக்குரிய சசிகலா அவர்களோ, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்க
ஒருவேளை திரு விஜய் அவர்களோடு சேர்ந்தால் விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை. ஓகே, புரியுது. ஆமா. ஆனா இன்னொன்னு ஒரு சின்ன உதாரணம், சமீபத்திய உதாரணம் 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணன் பொன்வில்சன் அவர்களே கூட யாரும் தெரியல சுட்டி காட்டினாங்க. ஒருவேளை இவங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி நின்றுக்குன்னு சொன்னா விருதுநகர்ல விஜயகாந்துடைய பையன் ஜெயிச்சிருப்பாரு, தர்மபுரியில அமித்ஷா சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருப்பாங்க, திரு அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு 15 நாடாளுமன்ற தொகுதி ஜெயிச்சிருக்க முடியும். அதனால நான் எதுக்காக சொல்றேன்னா, யாரையும் குறைச்சு மதிப்பிட அவர் எதுக்காவார் இவரு எதுக்காவார் அரசியல்ல பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, புரியுது, யாருமே நிரந்தரமானவர்கள் கிடையாது. அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு தான் உண்டு. அதுக்கு பிறகு வந்த எல்லோருமே இணைப்பு தான். இன்றைக்கு அவர்கள் இல்லை. அவர்கள் இல்லாத சூழ்நிலையில நீங்க எல்லாரும் அணைச்சு போறது மட்டும்தான் எதிர்காலத்துல வெற்றியை உறுதிப்படுத்தும். இல்லைன்னு சொன்னா சும்மா வாய் வழியா பேசிக்கிட்டு நாம அதாவது விவாதங்கள்ல அவரவர் சார்ந்த கருத்துக்களை வலுப்படுத்துவதற்காக பேசுறதாக ஆகும். சார் இங்க பாருங்க, உங்க பாளையங்கோட்டைக்கு வந்துதான் திரு அமித்ஷா பேசினாரு அப்படின்னு நினைக்கிறேன். இங்க 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பாகத்தான் எங்களுடைய வாக்கு சதவிகிதம் 18% மாறிடுச்சு அப்படின்ட்டு பிஜேபி கிளைம் பண்ணாங்க. புகழேன் சார் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இன்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட் பேங்கை பயங்கரமாக சரிச்சிடும், அவங்களுக்கு 2% 3% வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னாரு. இன்னைக்கு திரு டிடிவி தினகரனுடைய வெளியேற்றம், ஓபிஎஸ்னுடைய வெளியேற்றம், நீங்கள் இபிஎஸ்ஐ சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டு இப்போது சில நேரங்களில் பேசிய பேச்சுக்கள், அரசல் பொருசலாக பேசினது, அப்புறம் அதுக்கு சமாதான செங்கற்களை அடுக்கியது, இதெல்லாம் ஏதோ ஒரு வகையான ஒரு அதிருப்தியை அதிமுகவில் உண்டாக்கியிருக்கு. உங்களோட 2024 நீங்கள் 18% கிளைம் பண்ணதுக்கு பின்னால் அதிமுகவினருடைய வாக்குகளும் இருக்கிறது, சரியா? இப்போ இவங்கெல்லாம் வெளியேறி போவது உங்களுக்கு சரிவை ஏற்படுத்தாதா? இந்த கூட்டணிக்கே பாதிப்பை ஏற்படுத்தாதா? யாரு ட்ரஸ்டா நம்பி யாரு இதுக்குள்ள வருவாங்க? அண்ணன் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாக்கு கூட சிதறக்கூடாது. அரசியல் ஒரு தேர்தல் களத்துல அரசியல்ல ஒரே ஒரு வாக்கு கூட இவர் எதுக்கு ஆவாரு, இவர்கிட்ட ஒரு ஓட்டு தானே இருக்குன்னு சொல்லி அவரை அலட்சியப்படுத்த கூடாது. இந்த இப்போ ஏற்பட்டிருக்கிற சலசலப்பு இது தொடர்ந்து நீடித்தால் கண்டிப்பா எங்களுக்கு சரிவுதான். ஓகே ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வீதியாக தெருவாக அவர் எண்மக்கள் யாத்திரை நடத்தி மிகப்பெரிய 2 கிலோமீட்டர் நடந்தார் சார். நீங்க ஏன் சார் தெரு சும்மா இருங்க சார், நீங்க உங்களுக்கு பிடிக்கலங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் இல்ல எங்களுக்கு கேளுங்க சார், எங்களுக்கு தெரியும், நாங்க தினந்தோறும் அதை ஒளிபரப்பு பண்ணோம், அதனால எங்களுக்கு தெரியும். நீங்க பண்ணிக்கிடுங்க, அது வேற. ஏன் கருத்து சொல்றதுக்கு அனுமதிங்க. அதாவது ஒரு இமேஜை உண்டு பண்ணி 18.5% அதிமுக இல்லாமல் பெற்ற வாக்குகள் 18.5%, 82 லட்சம் வாக்குகள். அண்ணன் புகழேந்தி அவர்கள் சொன்னது எதுக்குன்னா, பாரதிய ஜனதா கட்சி வாக்கு சதவீதம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக சொன்னதாக நான் எடுத்துக்கிறேன். தவிர 2% வாக்குகள் தான் கிடைக்கும் அவர் சொன்னதா நான் நினைக்கல. ஓகே ஓகே. அதாவது 2% வாக்குகள் அளவுக்கு குறைஞ்சு. தூத்துக்குடி செல்வம் அவர்கள் சொல்றத சொல்றேன். இப்போ அவர் பிஜேபி சார்பா பேசுறாரு, நான் அரசியல் விமர்சகராக பேசுறேன். ஆனா அதிமுகவை யாரும் கிளைம் பண்ணக்கூடாது, அது எம்ஜிஆர் கட்சின்னு அவர் எந்த உரிமையில சொல்றாரு? அவர் எந்த கேளுங்க சார், அது எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் பேரறிஞர் அண்ணா கட்சியை கருணாநிதி கிளைம் பண்ணக்கூடாது, இப்படியே சொல்லிட்டே போயிடலாம். அதே மாதிரி ஆக்டிவ் யூம் ஆரம்பிச்ச காங்கிரஸ் கட்சியை இந்திரா காந்தி குடும்பம் கிளைம் பண்ணக்கூடாது, இப்படியே சொல்லிட்டே போயிடலாம். அதே மாதிரி அதனால இல்ல நான் என்ன சொல்றேன், அது கிடையாது. நீங்க அதாவது உங்க தலைவர் அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அடுத்த கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு. அதனால அடுத்த கட்சி இல்ல சார், அதே மாதிரிதான் பிஜேபியும் நீங்க கிளைம் பண்ணக்கூடாதுன்றது.
போல்வால்கர் ஆரம்பிச்ச கட்சியை நீங்க கிளைம் பண்ண கூடாதுன்றது. அதனால அது எல்லாருமே சொல்லிட்டு போயிடலாம். அப்படி நாங்க இருக்கிற அணை வெற்றி பெறணும்னு சொன்னா அதுக்கு இந்த சேதாரம் ஏற்படக்கூடாது. இல்ல அதுக்கு தான் சொல்றேன். இல்ல நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கு முழு காரணம் தூத்துக்குடி செல்வம் இருக்கிற பிஜேபி. அவங்க கூட தானே சார் ஓபிஎஸ் இருந்தாரு, அவங்க கூட தான் சார் டிடிவி இருந்தாரு. அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாங்களா? அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது முன்னாடி கன்சல்ட் பண்ணாங்களா? அதிமுக தலைவரை வந்து நாங்க வேட்பாளர் அறிவிக்க போறோம் முதலமைச்சர் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணாங்களா? அவங்க ஒப்புதல் வாங்கினாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க ஒப்புதலை வாங்குனீங்களா? செல்லமனே கொஞ்சம் இணைப்புல உங்க கூட கூட்டணியில இருந்தாங்களா? அவங்க ஒப்புதலை வாங்குனீங்களா? சார் தூத்துக்குடி செல்லம் சார், ஏதாவது நீங்கள் இறுதியாக சொல்ல விரும்புகிறீர்களா? இது என்ன சார் எல்லாரையும் சொல்லிட்டு எனக்கு சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதாவது டைம் ஆயிடுச்சு அதனால கேட்டேன் நானு. இல்ல புகழேந்தி சார் இல்ல டைம் இல்ல எனக்கு. அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு வந்து என்ன தெரியுமில்ல, அண்ணன் செங்கோட்டையன் வந்து சமரசம் ஆயிடக்கூடாது. அவருக்கு அவருடைய நோக்கம், அண்ணன் புகழேந்தியோட நோக்கம் என்னன்னா, திரு இபிஎஸ் அவர்களை வீழ்த்தியே தீர வேண்டும் என்கிற உள்ளத்துல உறங்கிக்கிட்டு இருக்கிற அத செங்கோட்டையன் சமரசம் ஆயிடக்கூடாது, கொதிச்சலன்னு சொல்றாரு. அரசியல்ல ஒரு நாள் இரவு 1 மணி நேரம் இதெல்லாம் ரொம்ப நீண்ட தூரம், நீண்ட பயணம். அதனால என்ன நடக்கும்ங்கறத நம்மால யூகிக்க முடியல. சரி. ஆனால் அரசியலில் அதிர்வுகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் நிறைய குழப்பங்களும் விடை தெரியாத கேள்விகளும் இன்னும் இருக்கு. இந்த விடை தெரியாத கேள்விகளுக்கு வரக்கூடிய காலங்கள் வந்து நிறைய வினாக்களுக்கு விடை சொல்லும்னு நான் நினைக்கிறேன். நாளைய பொழுது நம்பிக்கையோடு விடியும். அதனால இன்னைக்கு இருக்கிற நிலைமையில என்னோட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடைக்கோடியில் இருக்கிற ஒருவராக என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, சரி, ஒன்றுபட்டால் மட்டும்தான் உண்டு வாழ்வு, இல்லை என்றால் எல்லோருமே விழுந்து மண்ணோட மண்ணாய் போய் ஒண்ணுமில்லாம போயிருவோம். அதனால நீங்க ஒன்னா இருக்கிறதா விளங்காம போறது அவரோட விருப்பம். சரி.